நீ வர சட்டமன்ற தேர்தல்ல ஒரு கட்சிக்காரனுக்கும் வந்து அவங்க பொண்டாட்டி வந்து தரேன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றியே. சரி, அப்படியே நீ என்ன தருவ? உனக்கு எதுவுமே தர மாட்டியா? நீ எடுத்து தானே பழக்கம். அந்த அம்மா இருந்தாங்கப்பா, பரவாயில்ல, ஒரு அளவுக்கு செஞ்சாங்க. பெண்கள்லாம் நாங்க தைரியமா இருந்தோம், எல்லாம் பண்ணோம். அதே ஆட்சியே மறுபடியும் இன்னும் டபுள் மடங்கா நாங்க வந்து உணர்றோம். எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. எங்க ஒரு பஸ்லப்பா 10 ரூபாய் இல்லாத உனக்கு வந்து அது கேலி கூத்தா இருக்கும். சிவி சண்முகத்துக்கு வந்து கேலி கூத்து. 10 ரூபா வாட்டர் பாட்டில் ஃப்ரீ, பஸ்ல போனா ஃப்ரீ. யோ, நீ கோடி கோடியா கொள்ளடிச்சு வச்சுக்கிறீங்க. அந்த அம்மாவை ஏமாத்தி கோடி கோடியா இன்னும் எப்படி ஏறி ஆட்சியில உட்காரலாம், சீட்டை பிடிக்கலாம். நீ என்ன சீட்டு, நான் என்ன சீட்டு? ஒரு வந்து அதிமுகன்ற கட்சியை வந்து 10 கிளைகள் ஆகிட்டான். 10 கிளையா பிரிஞ்சு போய் கிடக்குது. உனக்கான்ற மாதிரி 10 கிளையா பிரிஞ்சு போய் கிடக்குது. நீ எடுத்துக்கலாமா, நான் எடுத்துக்கலாமா, உனக்கு சேரா எனக்கு சேரான்னு அந்த ஒரு சேரை வந்து 100 பேர் பிடிச்சி இழுக்கிறான். மக்களாகிய எங்களுக்கு தெரியும், எதிர்கட்சி நீ உக்காஞ்சின்னு என்ன குறை சொல்லலாம், ஏது குறை சொல்லலாம், நீ எது ஒன்னா சொல்லு. இந்த வார்த்தையை சொல்லலாமா? இவனுக்கு தைரியம் இங்க வந்து பேச செருப்பு கட்டி நாங்களே பொதுமக்கள் நாங்களே அடிப்போம், செருப்பாலே அடிப்போம். வேற எதனா கூட பேசு, நீ ஆட்சியை பத்தி பேசு. உன்ன எதனா சொல்றாங்களா? ஆட்சியை பத்தி பேசு, கட்சியை பத்தி பேசு, அவரை பத்தி பேசு. எவ்வளோ சொல்லிட்டீங்க. உங்ககிட்ட யாருமே இல்லையே. அப்போ ஒரு கட்சி போனா புள்ள ஒரு கட்சி போறான். ஆட்சியில ஒற்றுமை இருந்து நீ எப்படி வந்து ஆட்சியை நீங்க நடத்த முடியும்? எங்களை வந்து அவர் பேசுறது தப்பான வார்த்தை. அவரை கேட்க அவருக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் வந்து நல்லதை தான் செய்யறாரு. பஸ் வசதியில இருந்து எங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் ஆச்சா கூட ஒரு எதுனால கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிறாங்க. அந்த ஆட்சியில, இந்த ஆட்சியில என் பசங்களுக்கு காலையில டிஃபன் கிடைக்குது, ஃபீஸ் 1000 ரூபாய் போடுறாரு, எங்களுக்கு 1000 ரூபாய் போடுறாரு மகளிருக்குன்ட்டு. எல்லாமே செய்யறாரு. அக்கா தங்கச்சிங்களை தான் பாக்குறாரு, அம்மாங்களை தான் பாக்குறாரு, குழந்தைங்களை வந்து பொண்ணு பேர பேத்திங்களை தான் பாக்குறாரு. அதனால அவரை பத்தி பேசுறதுக்கு யாருக்கு தகுதியே கிடையாது. அவங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்க ஃபர்ஸ்ட் திரும்பி பார்க்க சொல்லுங்க. அவங்க வந்து இட்டுமே விட்டுருக்காரா யாரனா? அந்த மாதிரி அவர் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாரா இட்டுமே விட்டுருப்பாரா? பொண்டாட்டி விட்டுருக்காரா? கேளுங்க அவரை.